திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலசப்பாக்கம் ஒன்றியத்தின் சார்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தலித் தலைவர் ராஜேஸ்வரியை தரையில் அமர வைத்து அவமானப்படுத்திய ஊராட்சி செயலரை கைது செய்ய கோரியும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட்டு பாலியல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட தலித் பெண்ணிற்கு நீதி கேட்டும், திண்டுக்கல் வடமதுரை குறும்பட்டி பாலியல் கொலை செய்யப்பட்ட சிறுமி கலைவாணிக்கு நியாயம் கேட்டும் கலசப்பாக்கம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் ராஜா, தமிழரசன், ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆதமங்கலம் புதூர் ஊராட்சி மன்ற தலைவரும் பூ செல்வம் மற்றும் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாநில செயலாளர் வழக்கறிஞர் மோகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சங்க தமிழன், மாநில விவசாய அணி துணை செயலாளர் சின்னப்பையன், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் செல்வமணி, போளூர் ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் காஞ்சி சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலசப்பாக்கம் ஒன்றியத்தின் சார்பாக உத்தரப்பிரதேச அத்ராஸ் படுகொலையை கண்டித்து நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பூ செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் ரஜினிகாந்த், தமிழரசன், ராஜா, மாவட்ட நிர்வாகிகள், மாநில துணை செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மோடி அரசுக்கும் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அரசுக்கும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தோம். ஒரு செய்தியை மோடி அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டுகிறோம். நாடாளுமன்றத்திலே 110 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா முழுவதும் 2000 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் மோடி அவர்களே உங்கள் ஆட்சியை தூக்கிடுவதற்கு நாங்கள் வெகு தூரத்தில் இல்லை. மீண்டும் மீண்டும் மோடியையும் யோகி ஆதித்யநாத்தையும் நாங்கள் எச்சரிக்கின்றோம். என்னவென்று சொன்னால், உடனடியாக தலித் மக்கள் மீது நீங்கள் தொடுக்கின்ற வன்கொடுமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக ரீதியிலே இந்தியா முழுவதும் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து